அனு, எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், என்ன அங்கே கண்ணு தான் முழிச்சுன்னுக்குது, என்ன யோசிச்சு உட்காந்துக்கிற? டேய், கனவுது காண்றேடி. அனு, வாமா, எப்பம்மா வந்த? அது சரி, நானும் எவ்வளோ நேரம் வந்து கூட்டிகிட்டு இருக்கிறேன், என்ன யோசிச்சுன்னு இருந்தேன்? ஏய் அனு, என்ன கண்ணு தான் முழிச்சிருந்துச்சு, நீ என்ன யோசிச்சுன்னு இருந்த? அது சரிடி அனு. அனு, நீ ரொம்ப தான் இப்போல்லாம் பண்ணுற. சரிம்மா அதுக்கிட்டோம், அது அப்புறம் சொல்கிறேன். அத்தை லட்சுமி அத்தை எதுக்கு கூப்பிட்டாங்க, என்ன சொன்னாங்க? போனேன், எதுக்கு வர சொன்னாங்கம்மா? அது ஒன்றும் இல்லையானு, அன்னைக்கு வந்து ஏதோ கனவு வந்துச்சான், வீடு எரியிற மாதிரி. அது அவங்க பயத்தில் என்ன நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கனவு வந்துனுக்குதுன்னு பயந்துன்னு என்கிட்டனா கேட்கலான்னு தான் என்னை வர சொன்னது. நான் போனால் என்கிட்ட பயந்துன்னு சொல்கிறாங்க. இளவரசி, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, என்னவா இருக்கும், என்னன்னு தெரியலையே, இந்த மாதிரி கனவு, வீடு எரியிற மாதிரி கனவு வருது, என்ன செய்கிறதுன்னு பயந்தாங்க. சரி, நான் தானே, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதுங்க, நீ வர்றதை பார்த்துக்கலாம், நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி, ஏன்னா இருந்தாலும் நான் அதை பேஸ் பண்ணி தானே ஆகணும், ஒன்றும் அதெல்லாம் இப்போயே பயந்துன்னு கிடக்காதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சாப்பாடு கூட சாப்பிடாத அதே நினச்சிட்டு வந்துனுக்குறாங்க பாருன்னு. அம்மா, வீடு எரிஞ்சு கனவுல எரிஞ்சுன்னா என்னம்மா அர்த்தம்? எதனால் அந்த மாதிரி வரும்? எப்படிம்மா எரியும் வீடு? நீ கொஞ்சம் சொல்லம்மா, உனக்கு தெரிஞ்சாக்கா நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னான்னு. ஏன்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? யாருன்னா வயசானவங்கள பார்த்து தான் கேட்கணும், எனக்கு அதுக்கெல்லாம் அதெல்லாம் என்னன்னு தெரியாது. தெரிஞ்சால் நான் ஏன் இப்படிக்கிறேன், அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதானு. வயசானவங்க இருக்கிறாங்கள, அவங்கள கேட்டாக்கா என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க, எதனால் என்ன எப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் அதுக்கு நமக்கு தெரியாது, அதை பற்றியெல்லாம் நமக்கெல்லாம் தெரியாது. ஏம்மா, நீ எல்லாம் வேஸ்டம்மா, ஏதாவது நான் மட்டும் கதையே அடுக்குவல்ல, அது இதுன்னு பூமர் ஆண்டி மாதிரி பேசுவல்ல. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காதம்மா, இதெல்லாம் தெரிஞ்சே வச்சுக்காத என்ன? ஏன் அனு, இதுதான் சமையல்னு என்னை பூமர் ஆண்டியாக பண்ணிட்டுல, நல்லா இருக்குடி உன் நியாயம். எல்லாம் தெரிஞ்சாதான் நான் இதுன்னு இல்லை, தெரிய கட்டி இது பெரியவங்கன்னு இல்லை, தெரியும் யாராருக்கு என்ன தெரியுதோ அதை தான் தெரிகிற அளவுக்கு தான் சொல்ல முடியும், தெரியாததுக்கெல்லாம் நான் என்னடி பண்ண முடியும்? இதுதான் சமையல் பூமர் ஆண்டின்ற. சரி போம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச என்ன தெரிய காட்டி என்ன போ. சரி, இதெல்லாம் போட்டோம், ஏன் நீ ஒரு மாதிரியாக உட்காந்துருந்த? தலையை கூட தவட்ட காணோம், தலையெல்லாம் கூட தோட்டாமல் அப்படியே வந்து உக்காந்துட்டு இருக்க, தலையெல்லாம் பாரு ஈரமாக இருக்குது, டவுல் எடுத்து தோட்டலாம்ல. ஏம்மா, நான் அவ்வளோவா நனைஞ்சு வந்ததாக தான் நம்ம தலை தோட்டுறதுக்கு. நான் என்ன அந்த பஸ் ஸ்டாண்டு வரை கொஞ்சம் நனைஞ்சேன், அப்புறமா அந்த டாக்டர் சார் அவர் எதுக்கும் அந்த பக்கம் வந்தார். நான் நான் மழையில் நனைஞ்சுங்கிறத நின்றுன்றதை பார்த்துட்டு வீட்டுக்கிட்ட காரில் விடுறேன்னு சொன்னார். நானெல்லாம் இல்லை, எனக்கு பார்க்க தெரியும் நான் சொன்னேன். சரிதாம்மா, கொடையாவது எடுத்துகிட்டு போ அப்படின்னா, நான் வேணான்னா கூட அவரே வலுக்கட்டாயமாக கொடுத்தாருமா. நானும் வேணான்னு தான் சொன்னேன். அவங்க தான் இல்லைம்மா, இல்லை காய்ச்சல் இது வரும், இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் பிடிச்சிட்டு வந்தோம்மா. நான் வேணும்னாலாம் கேட்கல, அவங்களே கொடுத்தது தான். அதை தான் நினச்சிருந்தேன், என்னடா இந்த டாக்டர் இப்படி நல்லவராகிறாரு, நம்மளுக்கு நம்ம நின்றதை பார்த்து இந்த சின்ன வயசுலேயே இப்படியெல்லாம் உதவி பண்ணுறாங்களேன்னு நினச்சின்னு இருந்தேன். ஆமாடி அண்ணு, பார்த்தியா ஹாஸ்பிட்டலில் அந்த தம்பி என்னையவே அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு நினச்சி, நல்ல தம்பியாக தான் இருக்குது. அந்த பையனுக்கு எப்படியாப்பட்டவ அமைகிறாளோ, நல்ல விதம் அமைஞ்சா பரவாயில்ல, யார் அமைக்கிறாங்களோ, யாருக்கு கொடுத்து வச்சுன்னுக்குதோ. அந்த தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ கல்யாணம் ஆகலையோ யாருக்கு என்ன தெரியும்? ஏம்மா, நீ தான் எல்லாம் கேட்குறவளாச்சே, அதுவும் கேட்டுன்னு வர்றது தானே கொஞ்சம். சரி விடுன்னு, அடுத்த டைம் போனால் கேட்டுறேன். நல்லா கேட்குவேம்மா,
வாய முடமா, அப்படி கூட யாரும் போய் கேட்கணும், அப்படி இது கேட்டுற போகிற. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கேட்காத. நீ என்னத்து கேட்குற? அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் என்ன, அது காட்டி என்ன, உனக்கு என்ன, உன் வேலை பற்றி நிறு. நீ போய் அந்த மாதிரி இது எதனா கேட்டுற போகிற, தெரிஞ்சுக்க. சரி அம்மா, சாப்பாடு என்ன செய்யலாம்? ஏன் அனு, கேஸ்க்கு வர இப்போல்லாம் பஞ்சமாக்குது, விறகு அடுப்பில் செஞ்சுக்கலாம் சாப்பாடு. கேஸ் எல்லாம் இப்போ வேணாம், வச்சாக்கா நாளை பின்ன உதவியாக இருக்கும். விறகு அடுப்பில் செஞ்சுக்கலாம். என்னம்மா சொல்கிற? இந்த அடிக்கிற வெயிலில் மதிய நேரத்தில் விறகு அடுப்பில் செய்கிறதா? விறகு அடுப்புலலாம் நம்மளெல்லாம் முடியாதம்மா. ஏதாவது சாயந்தர டைமு அப்படின்னா கூட, காலையில் டைமுன்னா கூட விறகு அடுப்பில் செய்யலாம். என்னம்மா நீ பேசுகிற? அடிக்கிற வெயிலில் விறகு அடுப்பில் செய்ய சொல்கிற? அது ஈட்டு மேலே வெயில், என்ன எப்படி செய்ய முடியுமா? நம்மளெல்லாம் ஆகாதம்மா. எதனா சிம்பிளானா கூட, ஏதாவது உப்புமா அந்த மாதிரினா கூட இப்போதைக்கு காலுக்கு கொஞ்சம் கிளறி சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு ஈவினிங் கூட, சாயந்தரம்னா கூட ஏதாவது அடுப்பில் வச்சு செஞ்சுக்கலாம். அதை பாரும்மா, நீ எண்ணெயை போட்டு வேக வச்சுருவேட்டுங்கதம்மா. அது சரியானோ? இந்த காலத்தில் ஒரு வேலைக்கு அடுப்பில் எரி விட்றதுக்கே இவ்வளோ சங்கடப்படுறீங்க. அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா நாங்களும் தான் எல்லாம் 3 வேலையும் அடுப்பில் செய்வாங்களே, எப்படி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கஷ்டம். அந்த காலத்துலலாம் எவ்வளோ, அது பச்சை விறகானா கூட எல்லாம் எரி விடுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம், எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பச்சை விறகே வச்சு எங்கள் பாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுமா. எப்படி அவங்கெல்லாம் செஞ்சு போட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கூட எங்கள் அம்மாலாம் கூட விறகுலையே தான் செஞ்சு போடும். எப்படி அவங்கெல்லாம் தின்னுப்பாங்க. எங்கள் அப்பா சொல்லிச்சு, எங்கள் பாட்டி வந்து வேறு யார் வந்தாலும், இல்லை எங்கள் அப்பா எத்தனை பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கள, எங்கள் தாத்தா, எங்கள் பெரியப்பா, எங்கள் அத்தை, எங்கள் சித்தப்பா எல்லாருக்கும், இல்லை அதில் வர உறம்புறவங்களுக்கு எல்லாம்னா கூட எங்கள் பாட்டி பச்சை வரவே கூட வச்சு தானும் சீக்கிரமாக செஞ்சு சாப்பாடு கொடுத்துருமா. எங்கள் அப்பாலாம் அடிக்கடிக்க சொல்லுவாங்க. அவங்களாம் எப்படி நின்பாங்க. அதே மாதிரி என் அம்மாலாம் கூட எவ்வளோ பேர் வந்தாலும் விறகுலையே தான் சமையல் செஞ்சு போடும். எங்கள் அம்மா கேஸே யூஸ் பண்ணதில்லை. நாள் முழுசானா கூட வீட்டில் அடுப்பு எரிஞ்ச வாக்கிலே இருக்கும். எங்கள் வீட்டில் வரவங்க பக்கம்னா கூட சாப்பிட்டுலாம் போவாங்க. அது இல்லாமல் எங்கள் ஊர்லேயே வந்து எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டிவி இருந்துச்சு. அதனால் டிவி பார்க்க எல்லாமே சாயந்தரம் ஆனால் கதை பார்க்குறதுக்கு எல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்துடுவாங்க. எல்லாம் ஒன்று அதில் ஒருத்தர் 2 பேர் வீட்டில் எங்கள் வீட்லேயும் சாப்பிட்டு போவாங்க. என் அம்மா வந்து யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் அவ்வளோ இதாக பண்ணி போடும் எங்கள் அம்மா சாப்பாடு. அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு நினைவுகள். இப்போல்லாம் அந்த மாதிரி வானா வருமா? அதானம்மா, நீயே சொல்லிட்டுல, அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு நினைவுகள். இப்போல்லாம் வானா வருமானு எங்களெல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்குறேம்மா. இப்போல்லாம் யாருமா அந்த மாதிரி விறகுல வச்சுன்னு உட்காந்து எரி விட்டுனுக்குறாங்க அதிகமாக. எதனா இப்போ சிலிண்டர் கட்டுப்பாடுன்றதுனால தான் இப்போ ஏதோ ஒருத்தர் 2 பேர் வச்சு செய்கிறாங்க. மற்றபடிக்கு யாரம்மா அங்கே செய்கிறாங்க? சரி எழுந்து போய் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ மழை வந்துச்சு, அவ்வளோக்கு வெயில் வந்துடுச்சு. வெயில் வரத்துக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சுடியம்மா. சரி போய் எதனா சிம்பிளாக பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் கூட நல்லா சாப்பாடு செஞ்சுக்கலாம். அம்மா, உள்ளே போனவங்க யாருமே இன்னும் வெளியே வரலாமா? ஏன்னா குழந்த பிறந்திருக்கோம். யாருன்னா வந்தால் கேட்கலான்னு. என்னம்மா யாருமே இன்னும் வரல? அதானப்பா, உள்ளே போனவங்க இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னுமே வரலப்பா யாருமே. யாராவது ஒரு நர்ஸானா வந்தாங்கன்னா கேட்கலான்னா யாரும் இன்னும் வரலையே. அம்மா, நர்ஸு வந்துட்டாங்கம்மா, இருமா கேட்கலாம். சிஸ்டர், என்ன சிஸ்டர் குழந்த பிறந்திருக்குது? ஆமாம் நர்ஸம்மா, என் மருமகளுக்கு என்ன குழந்த பிறந்திருக்குது. பாட்டியம்மா, உங்கள் மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. நல்லா தாயும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கிறாங்க சார். மற்றது வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்கம்மா. டேப்பா, எப்படியோ ஒன்று
பையன் பிறந்துருச்சு. நான் கூட பயந்து நின்றேன், எங்கே பொண்ணாவது பிறந்தா நம்மளுக்கு செலவு வச்சிருமோ, ஏன்னா எப்படி இதுன்றதோ நினச்சின்னு பயந்து நின்றேன்டா. எப்படியா ஒன்று பொண்ணு பிறக்காம பையன் பிறந்துருச்சு. பரவாயில்ல. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பொண்ணு பிறந்திருந்தா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு போகணும், எவ்வளோ உழைச்சின்னுக்கணுமோ, அவ்வளோ கரை சேர்த்துன்னா சும்மாவா? அந்த காலத்தில் பவுனு விற்கிற விலைக்கு ஒரு பவுனு 1,50,000 ரூபாம்மா. அம்மா, நல்லபடியாக பையன் பிறந்தான் போதும் கடவுளே. அம்மா, டாக்டர் வராங்கம்மா, இருமா கேட்கலாம். டாக்டர், என்னங்க ஆச்சு? என் குழந்தைலாம் நல்லா இருக்கா? ஆமாம் டாக்டர் அம்மா, எங்கள் பேர குழந்தை எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? ஏன் பாட்டியம்மா, மருமகளெல்லாம் கேட்கல, மகனும் அம்மாவும் பேர குழந்தையே கேட்குறீங்க, மருமகளெல்லாம் கேட்கல? பாவம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னங்க, நாங்களும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள காப்பாற்றிருக்கிறோம். மருமகளை விட்டுட்டீங்க, பேர குழந்தையும் கரெக்டு தான். ஆனால் மருமகளை ஒரு வார்த்தை கூட கேட்கல பாட்டியம்மா. ஏன் சார், இவங்கன்னா கூட விடுங்க சார், பழைய காலத்து ஆளுங்க. நீங்கள் இந்த காலத்தை இப்போ இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு கூட தெரியாதா? என்னங்க, குழந்தைய தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, ஒய்ஃபை கேட்கல. என்னங்க ஆளுங்க நீங்கள்? பாவம், அவங்க உயிரை கொடுத்து இப்போ குழந்தைய காப்பாற்றின்றாங்க. எப்படியோ ஒன்று பரவாயில்ல, நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 பேரும் தாயும் குழந்தையும் காப்பாற்றின்னுக்கிறோங்க. நீங்கள் என்னடானா குழந்தையே கேட்குறீங்க, ஒய்ஃபை கேட்கல. இந்த காலத்து ஆளுங்க தானே நீங்கள்? என்ன எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன் பாட்டியம்மா, நீங்கள் பேசுனது இவ்வளோ நேரம் பேசுனது அங்கே நான் வர வழி வரையும் கேட்டுச்சு. பையன் பிறந்தது சந்தோஷம்தான். பையன் பிறந்தது, பொண்ணு பிறக்கக்கூடாது அப்படின்னலாம் சொன்னீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே பாட்டியம்மா? என்ன பாட்டியம்மா பேசுகிறீங்க இந்த காலத்தில்? உங்களே பொண்ணுன்னு உங்கள் அப்பா உங்கள் அம்மா நினச்சி அப்போ நீ தான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த வயசு கொஞ்சம் பெரியவங்களாகி அது உங்களுக்கு தெரிஞ்சாக்க அந்த மாதிரி நினைங்க பாட்டிம்மா. பொண்ணு இருந்தால் என்ன, பையனாக இருந்தால் என்ன, நல்லபடியாக இருக்கிறாங்களா அதை பாருங்கள். பையனாக வேணும் பொண்ணு வேணான்னெல்லாம் நினைக்காதீங்க, தெரியுதா? கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்காங்க பாட்டிம்மா. என்னங்க சார், நீங்களும் பொண்ணு வேணாம் பையன்தான் வேணுன்ற மாதிரி பேசுகிறீங்க. இந்த காலத்தில் பொண்ணுங்க அவங்கவுங்களே தாங்கால நின்று எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவ்வளோவெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சார். பொண்ணே வேணான்னா அப்புறம் உலகத்தில் என்னங்க சார் பண்ணுறது? கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க சார். சரிங்க மேடம். அப்புறம் அவங்க மருமக மயக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் விட்டு தான் கண் முழிக்குவாங்க. குழந்தை கழுவி இன்குபேட்டரில் வைக்க சொல்லினுக்கிறேன். அப்புறம் காமிக்குவாங்க, பார்த்துக்காங்க. அவங்கள அதிகமாக போய் டிஸ்டர்பெல்லாம் பண்ணாதீங்க, சிசரிங் பண்ணது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க. அவங்கள போய் அதிகமாக தொந்தரவு பண்ணாதீங்க. குழந்தை நர்ஸு அவங்களே காமிக்குவாங்க, சிஸ்டர் எடுத்துன்னு உங்கள்கிட்ட காமிக்குவாங்க குழந்தைய. அப்போ பார்த்துக்காங்க, சரியா? புரிஞ்சது, ஞாபகமாக வச்சுக்காங்க. போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதிகமாக. சரிங்க மேடம், நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோங்க. இந்த காலத்தில் பாரு, இன்னமே இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. பெண்களே எவ்வளவோ முன்னேறினுக்கிறாங்க, எவ்வளவோ அவங்க காலையில் நின்று எவ்வளோலாம் என்னால் எல்லாத்துலேயும் பெண்களுக்கு இது இருக்கிறாங்க. அப்பயும் இந்த மக்கள் பெண்கள்னு கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க. எப்படி தான் அவங்களாம் திருந்துவாங்களா, எப்போ தான் திருந்துவாங்களா தெரியலப்பா சாமி. ரோஷினி மேம், சொல்லுங்கள் விஜயகுமார். என்னாச்சுங்க மேம்? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? ஆப்ரேஷன் சக்ஸஸ் தானே? விஜயகுமார், சக்ஸஸ் தான். ஆனால் ஆமாங்க மேம், நானும் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தேன், நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா